உங்களுக்கு எப்படி உதவி செய்யலாம்? என்ன மோசடி செஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். திரு ஐசில், என்ன ஐசில்னு கூப்பிடுங்க. சரி உட்காருங்க. ஐசில், நீங்கள் மோசடியில் சிக்கியிருக்கதா புகார் கொடுத்துருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். சரி, ஓகே. ஒரு ஆள் இருக்கான், பேரு தக்காஷி. அண்மையில் அவன்கிட்ட இருந்து பரிவர்த்தனை அட்டைகளை வாங்கினேன். ஆனால் அவன் அதை கொடுக்கவே இல்லை. இப்போ அவனை தொடர்பு கொள்ள முடியல. அவன் எப்படிப்பட்ட பரிவர்த்தனை அட்டைகள்? போக்கிமான் பரிவர்த்தனை அட்டைகள் இந்த மாதிரி. ஓகே, இந்த போக்கிமான் அட்டைகளுக்கு எவ்வளவு பணம் கட்டுனீங்க? நான் 20 பெட்டிகளுக்கு 30,000 வெள்ளி கட்டினேன். ஒவ்வொரு பெட்டிலையும் 36 பொட்டலங்கள் இருக்கும். சில பிள்ளைகளில் ஒரு பொட்டலத்தில் மிக அரிய அதிக மதிப்புள்ள அட்டைகளும் இருக்கும். இப்போ அந்த அட்டைகளை பற்றி எனக்கு கவலை இல்லை. என் பணம் எனக்கு திரும்ப வேணும். அப்போ தான் நான் என் வாடிக்கையாளர்களுக்கு பணம் கொடுக்க முடியும். உங்களோட வாடிக்கையாளர்களா? பரிவர்த்தனை அட்டைகளை திரட்டுறதோட செகண்ட் ஹேண்ட் செல்ல நான் வாங்கி விற்கிறதும் உண்டு. அப்போது இதை எவ்வளோ நாளாக செய்கிறீங்க? கடந்த ஆண்டு கடைசியிலிருந்து செய்கிறேன். அப்போ தான் எனக்கு தக்காஷியா தெரிய வந்தது. நாங்கள் இணையத்தில் சந்தித்தோம். எங்களுக்கு ஒரே மாதிரியான பொழுதுபோக்கு இருந்ததால் நாங்கள் நண்பர்களானோம். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட இருந்து அட்டைகளை வாங்க முடிவு செஞ்சேன். என் வீட்டுக்கு அருகில் இருந்த காப்பி கடையில் தான் சந்தித்தோம். நான் 10 பரிவர்த்தனை பெட்டிகளை அவர்கிட்ட இருந்து வாங்கினேன். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நடந்தது. தக்காஷிடம் நீங்கள் கொடுத்த அந்த 30,000 வெள்ளி சம்பவம் பற்றி சொல்லுங்கள். நான் அவரை பார்த்தது 2வது முறை. அது 2 வாரத்துக்கு முன்னால் அதே இடத்துல தான் சந்தித்தோம். இந்த முறை நான் 20 பொக்கிமான் பரிவர்த்தனை அட்டை பெட்டிகளை அவர்கிட்ட இருந்து வாங்கினேன். அதுக்காக நான் அவர்கிட்ட 30,000 வெள்ளி கொடுத்தேன். சில வாரங்களுக்கு பிறகு சந்திக்க சம்மதித்தோம். ஆனால் அன்னையிலிருந்து என்னால் அவரை தொடர்பு கொள்ள முடியல. தக்காஷி பார்க்க எப்படி இருப்பார்? உயரமாக இருப்பார், கண்ணாடி போட்டிருப்பார், கட்டையான கருப்பு முடி. அவரோட முழு பெயர் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தக்காஷிங்கிறது அவரோட உண்மையான பேரான்னு தெரியல. நீங்கள் எப்படி அவரை தொடர்பு கொள்வீங்க? கைபேசி மூலமாக. அவரோட கைபேசி எண்ணை கொடுக்க முடியுமா? அதில் ஒரு சிக்கல். அவர் தொலைபேசி எண் இருந்த கைபேசியை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். அப்படியா? அப்போ இந்த கைபேசி? இது என்னுடைய தனிப்பட்ட கைபேசி. அந்த இன்னொரு கைபேசி முன்னாள் நிறுவனம் கொடுத்தது. நிகழ்ச்சி நடத்தும் நிறுவனத்திற்கு தற்காலிகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இல்லை. அதனால தான் அந்த கைபேசி நான் தூக்கி எறிஞ்சிட்டேன். ஓகே, அவருடைய தொடர்பு எண் இல்லாமல் அல்லது இணைய தொடர்பு விவரம் எதுவுமே இல்லாமல் அவரை எப்படி விரட்டி பிடிக்க போகிறீங்க? ஓ இருங்க, தக்காஷியோட செய்த உரையாடலின் திரைப்பதிவு என்கிட்ட இருக்கு. அதை என் சொந்த கைபேசிக்கு அனுப்பியிருந்தேன். ஓகே, அதை என்கிட்ட காட்ட முடியுமா? ஓகே 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 இந்த திரைக்காட்சியின் பிரதிகள் எங்களுக்கு தேவை. தற்போதைய உங்கள் கைபேசி எண், நீங்கள் தூக்கி எறிஞ்ச கைபேசியின் எண் அனைத்தும் வேணும். நன்றி. இன்னைக்கு நீ புதிய பூஸ்டர்களை வாங்க போறதா நினைச்சேன். ஆமாம், வாங்க நினச்சேன். இப்போ கையில் பணம் இல்லை. புதிய போக்கிமான் பரிவர்த்தனை தொடர் வெளிவர இருக்கு தானே, அதை வாங்க முன்னரே பதிஞ்சிட்டேன். வாவ், உனக்கு பைத்தியமா? அது 1000 கணக்கில் இருக்கும். அந்த அளவுக்கு உனக்கு ஏது பணம்? நான் சேமிச்ச கை காசு, அப்புறம் எனக்கு பிறந்த நாளுக்கு கிடைச்ச பணம் எல்லாம் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டியா? ஆமாம், ஆனால் அதை விற்ற பிறகு நான் இன்னும் பணம் சம்பாதிச்சிடுவேன். உங்க அம்மாக்கு தெரிய வந்தா என்ன ஆகும்? நான் என் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், என்னை கொன்றுவாங்க.
ஏய், அது வந்தது எனக்கு தெரியப்படுத்து. நான் உங்ககிட்ட இருந்து சில பூஸ்டர் பெட்டிகளை வாங்கிக்கிறேன். நான் ஒரு குறிப்பிட்ட ஒன்றை தேடுறேன். முடியும், செய்யலாம். குசேன், விஹா, புதிய வழக்கு. ஒரு புகார் கொடுத்திருக்கிறாரு. அவர் அட்டைகளை பரிவர்த்தனை செய்வதோடு அதை விற்கிறாரு. பரிவர்த்தனை அட்டையா? அது விலை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களும் திரட்டுறீங்களா? நண்பர்கள், அவர்கள் பொக்கேமான் விரும்பிகள் திரட்டுவோரும் வாங்குவாங்க. நிறைய பொட்டலங்களை வாங்கினா அவங்களுக்கு ஒரே ஒரு அரிய அட்டை கிடைக்கலாம். சில வேளையில் அதுவும் கிடைக்காம போகலாம். ஆமாம் ஆமாம், தேவை இருந்தால் வாங்குவோர் வருவார்கள் தானே. புகார் கொடுத்த நபர் தக்காஷி என்ற விற்பனையாளருக்கு 30,000 வெள்ளி கட்டியதும் அந்த ஆளை தொடர்பு கொள்ள முடியவில்லையாம். அவர் தக்காஷி பற்றி ஏதாவது தகவல் கொடுத்தாரா? அவரை பற்றிய அடையாளத்தை மட்டும் சொன்னார். பெருசாக ஒன்றும் இல்லை. தக்காஷி தொடர்பு எண் இருந்த கைபேசியை அவர் தூக்கி எறிஞ்சிட்டாராம். தூக்கி எறிஞ்சிட்டாரா? தக்காஷி தொடர்பு எண் இருந்த கைபேசியை அவர் ஏன் தூக்கி எறியணும்? நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் அவர்கிட்ட பேசியிருந்தப்போ அவர் முழு கதையை சொல்லலைன்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, என் தரப்பில் ஏதாவது இருந்தால் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நன்றி. நீங்க தான் கார்ட் மாஸ்டரா? ஆமாம், நான் தான். ராஜ், ஹலோ. ஏய் ராஜ், ஆ உனக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு முழுவதும் ஒரு மாதிரியாவே இருக்க. ஒன்றும் இல்லை. பொக்கிமான் பெட்டிகளுக்கு முன்பதிவு செஞ்சிருந்தால அந்த ஆள் அன்னைக்கு குறிஞ்சதை அனுப்பி அவனுக்கு பொருள் தர வேண்டுவன் மோசடி செஞ்சிட்டான்னு சொன்னான். இப்போ அது கிடைக்குமான்னு தெரியல. என்ன? அப்புறம் எப்படி பணத்தை திரும்ப கொடுக்கறானா இல்லையா? நண்பா, அவனை பிடிச்சு பணத்தை திரும்பி வாங்கிக்க. அவனை தொடர்பு கொள்றது சிரமமா இருக்கு. வா, இது மோசடி மாதிரி இருக்கு. செகண்ட் ஹேண்ட் சேல்ஸ்ல அவனுக்கு 5 நட்சத்திரம் கிடைச்சிருக்கு. மோசடிக்காரனா இருக்க வாய்ப்பில்ல. இங்க பாரு, நீ 1000 வெள்ளிக்கு மேல செலவு பண்ணிட்ட. இப்ப அவன் அட்டைகளை தர முடியாதுன்றான். நீ குறைஞ்சபட்சம் உங்க அம்மா கிட்டயாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். என் அம்மா உண்மையிலே என்னை கொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் நீ காவல்துறையில புகார் செய்யணும். விஹா, ஏய், பரிவர்த்தனை அட்டை பற்றிய வழக்கில் தகவல் கிடைச்சிருக்கு. அந்த காப்பி கடையில் இருந்த கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவு 1 வாரம் தான் இருக்கும். அதில் எந்த பயனும் இல்லை. இருந்தாலும் காப்பி கடைக்கு வெளியில் இருந்த காவல்துறை கண்காணிப்பு கேமராக்களின் ஒளிப்பதிவை பார்த்தேன். தக்காஷி யார் என்பதை அடையாளம் காண்பது சிரமமாக இருந்தது. ஏன்னா சொல்லப்பட்ட அடையாளம் பொதுவாக இருந்தது. இதில் என்ன பிரச்சனைன்னா, 2 வாரத்துக்கு முன்பிருந்த காட்சியை பார்த்தபோது, கடந்த நவம்பர் டிசம்பரில் உள்ளவற்றை பார்த்தபோது ஐசில் அங்கே போன காட்சிகள் எதுவும் அதில் இல்லை. உண்மையாவா? இது விசித்திரமாக இருக்க. விசித்திரமான இன்னொன்றையும் நான் பார்த்தேன். ஐஜில் நம்மகிட்ட கொடுத்த 2 எண்களை பற்றி தெரிஞ்சுக்க நான் செகண்ட் ஹேண்ட் செல் அழைச்சேன். அந்த 2 எண்களுமே உண்மையில் 2 கணக்குகளோடு தொடர்புள்ளவை. டிசி கேம்ஸ்டர், கார்ட் மாஸ்டர் 2 கணக்கும் இன்னும் செயல்பாட்டில் இருக்கு. அப்படின்னா 2 கைபேசிகளும் பயன்பாட்டில் இருக்கு. அப்படித்தான் தோணுது. வயோக், சொல்லுங்க ஆமாம் சார். சார். பரிவர்த்தனை அட்டை வழக்கை நீங்க விசாரிக்கிறீங்க தானே? மற்ற காவல் நிலையங்களிலிருந்து பல்வேறு புகார்கள் கிடைச்சிருக்கு. உங்க வழக்கோட அது சம்பந்தப்பட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒன்று மட்டும் எல்லா புகார்களிலும் ஒரே மாதிரி இருக்கு. புகார் செய்தவர்கள் அனைவரும் சொன்ன விற்பனையாளரின் பெயர் கார்ட் மாஸ்டர். இருங்க, அது ஐசில் பயன்படுத்தும் பேர் தானே? ஆமாம். புகாரின்படி 25 வாடிக்கையாளர்களுக்கு பரிவர்த்தனை அட்டைகளை கார்ட் மாஸ்டர் கொடுக்கல. அதுல ஒரு வாடிக்கையாளர் 34,000 வெள்ளி கொடுத்திருக்காரு. பாதிக்கப்பட்ட சிலரிடம் பேசுவோம். ஐசில் பற்றியும் அவரின் பரிவர்த்தனை அட்டை தொழில் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். சரி, 34,000 வெள்ளி இழந்த அந்த நபரை நம்ம தொடர்பு கொண்டு பேசலாம். லிண்டா, உங்களுக்கு எப்படி கார்ட் மாஸ்டரை தெரிய வந்துச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு அவரை செகண்ட் ஹேண்ட் செல்ல தெரிய வந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்ன நான் ஆக கடைசி போக்கிமான் தொடர்களை விற்பவரை தேடினேன். எனக்கு கார்ட் மாஸ்டரின் கணக்கு தென்பட்டுச்சு. அவர் ஒரு பெட்டியை 1700 வெள்ளிக்கு வித்தாரு. நான் பார்த்ததுல அதுதான் மிக மலிவா இருந்தது. அவரை பார்க்க நம்பக்கூடியவரா இருந்தாரு. நான் 20 பெட்டிகளை வாங்க முடிவு செஞ்சேன். அதன் பிறகு கார்ட் மாஸ்டர் முதல் தவணை பணத்தை பேனாவில் கட்ட சொன்னாரு. அதனால நான் 17,000 வெள்ளி மாத்தி விட்டேன்.
எனக்கு 3 வாரத்திற்குள் பொருள் கிடைச்சிரும்னு சொன்னாரு. ஒரு வாரத்திற்கு பிறகு இன்னொரு செய்தி காட் மாஸ்டரிடமிருந்து வந்துச்சு. அந்த 2ஆம் தவணை கட்டணமான 17,000 வெள்ளியை கொடுக்க சொன்னாரு. நான் கொடுத்தேன். சில நாட்களுக்கு பிறகு ஒரு செய்தி அனுப்பினாரு. அவருக்கு பொருள் வழங்குபவர் மோசடி செய்து விட்டதாக தகவல் அனுப்பினாரு. அதை பார்க்க எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. ஆக கடைசியா எப்போ தொடர்பு கொண்டீங்க? சுமார் 3 நாளைக்கு முன் நான் அவர் ஒரு பூங்காவில் சந்திச்சேன். நீங்க தான் காட் மாஸ்டரா? ஆமாம், நான் தான். என்னை இங்கே சந்திச்சதுக்கு நன்றி. இதோ ஒரு பெட்டி இங்கே இருக்கு. உங்களுக்கு இன்னும் 19 கொடுக்கணும். எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை நான் கொடுத்துடுவேன். நீங்க மோசடி செய்யலைன்னா எப்படி நம்புறது? நான் இங்கே தானே இருக்கேன், நான் ஓடி போகலல்ல. எனக்கு பொருள் கொடுக்க வேண்டியவர் எல்லா குறுஞ்செய்திகளையும் அழிச்சிட்டாரு. நான் அவரை அழிச்ச போது அந்த கைபேசி பயன்பாட்டில் இல்லை. காவல்துறையில புகார் செய்யலாமே. அது நான் ஏற்கனவே புகார் கொடுத்துட்டேன். ஓ, செஞ்சிட்டீங்களா? அப்போ என்னுடைய நிலைமைக்கு என்ன செய்ய போறீங்க? எனக்கு 3 நாள் கொடுங்க. 3 நாளில் உங்களுக்கு சேர வேண்டிய 19 பெட்டிகளை கொடுத்துட்றேன். சரியா? ஓகே. 3 நாளைக்கு பிறகு நான் அவரை தொடர்பு கொள்ள பார்த்தேன். அவர் பதில் அளிக்கல. அதனால நான் காவல்துறையில புகார் கொடுத்தேன். ஏய், எப்படி? பாருங்க, லிண்டா காட் மாஸ்டருக்கு கொடுத்த 34,000 வெள்ளி 2 தவணையாக கட்டப்பட்டு இருப்பதை காட்டுது. நிறைய கட்டணம் விலை மதிப்புள்ள பொருட்களுக்கு கட்டப்பட்டிருக்கு. உடை, ஜெர்சிகள், காலணி, கைக்கடிகாரம். குறுகிய காலத்திற்குள் அவர் 1000 வெள்ளியை செலவு செஞ்சிருக்கிறாரு. ஐசில் நிகழ்ச்சி நடத்தும் நிறுவனத்தில் தற்காலிகமாக வேலை செய்வதா சொன்னார். அவரோட மாதாந்திர பரிவர்த்தனையை பாருங்க. இவற்றையெல்லாம் வாங்க அவரால் எப்படி முடியும்? இருங்க, தக்காஷிக்கு 30,000 வெள்ளி கொடுத்ததா ஐசில் சொன்னார் தானே? ஆமாம். 30,000 வெள்ளி மீட்கப்பட்டதுக்கான எந்த பதிவும் இல்லை. அப்படின்னா தக்காஷிக்கு கொடுக்க அவருக்கு எங்கேருந்து பணம் கிடைச்சிது? ஓகே, எல்லா அறிக்கைகளையும் புகார் தகவல்களையும் ஆராயலாம். ஐசில் அழைச்சி பேசலாம். ஐசில், உங்கள் வழக்கை பற்றி சில விவரங்களை தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். உங்களுடைய முன்னைய வாக்குமூலத்தில் தக்காஷியை 2 முறை ஒரே காப்பி கடையில் சந்தித்ததாக சொன்னீங்க. ஆமாம். தக்காஷி எப்படி இருப்பார்னு தெரிஞ்சுக்க நாங்கள் காவல்துறை கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவை பார்த்தோம். அவரை கண்டுபிடிக்க முடியல. அது மட்டும் இல்லை, அந்த காப்பி கடைக்கு நீங்கள் போன படங்களும் கிடைக்கல. நாங்கள் கண்டிப்பாக அந்த காப்பி கடையில் தான் சந்தித்தோம். ஒருவேளை எந்த காப்பி கடைங்கிறது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். சரி ஐசில், தக்காஷி உண்மையிலேயே உங்களை மோசடி செய்தாரா? என்ன சொல்ல வரீங்க? எங்களுக்கு 25 காவல்துறை புகார்கள் கிடைச்சிருக்கு. உங்கள்கிட்ட இருந்து பரிவர்த்தனை அட்டை வாங்கினவங்களுக்கு அது கிடைக்கல. இதெல்லாம் தக்காஷியால தான். என்ன நம்புங்க, நான் மோசடி செய்யப்பட்டேன், உண்மையிலே செய்யப்பட்டேன். அப்ப அசில், உங்களுக்கு எதிராக 25 புகார்கள் கிடைச்சிருக்கிறத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்க 20 போக்கிமான் பரிவர்த்தனை அட்டைகளுக்கு அவர்கிட்ட 30,000 வெள்ளி கொடுத்ததா சொன்னீங்க. ஆனா பதிவுகளை பார்க்கும்போது நீங்க அதிக விலை மதிப்புள்ள பொருட்களுக்கு பணம் கட்டியிருக்கீங்க. உங்க கட்டண பதிவு 30,000 வெள்ளி எடுத்ததை காட்டலையே. அதுக்கு காரணம் நான் அவருக்கு மின்னல் கட்டண முறையில் பணம் கொடுக்கல. பிறகு எப்படி அவருக்கு பணம் கட்டினீங்க? என்னுடைய சேமிப்புகளை ரொக்கமாக வீட்டில் வச்சிருப்பேன், சோஃபா கடியில். நீங்க பகுதி நேர வேலை செய்வதாகவும் பரிவர்த்தனை அட்டைகளை வாங்கி விற்பதாகவும் சொன்னீங்க. இவற்றை வாங்க உங்களுக்கு எப்படி நிதி கிடைக்கிறதுன்னு சொல்ல முடியுமா? எனக்கு உறவினர்கள்கிட்ட இருந்தோம், பெற்றோர்கள்கிட்ட இருந்தோம் பணம் கிடைக்கும். அதனால என்கிட்ட சேமிப்பாக ஒரு 50,000 வெள்ளி இருக்கு. இருங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் 30,000 வெள்ளின்னு சொன்னீங்க. இப்போ 50,000 வெள்ளின்னு சொல்றீங்க. அதை விளக்க முடியுமா? அதோட உங்களோட 2 கைபேசியையும் என்னை கொண்டு வந்திருக்கீங்க. ஒன்றை தூக்கி எறிஞ்சிட்டதாக சொன்னீங்களே. ஓ, இதுவா? புதிய நிறுவனத்திலிருந்து கிடைச்சது. எங்ககிட்ட 2 கைபேசி எண்களை முன்பு கொடுத்துருந்தீங்க.
செகண்ட் ஹேண்ட் சேல் கொடுத்த தகவலின்படி ரெண்டுமே இன்னும் பயன்பாட்டில் இருக்குது. அப்படின்னா உங்களின் பழைய வேலையிட எண்ணை அழைச்சா இந்த கைபேசி அலறக்கூடாது, சரிதானே? ஐசில், மோசடி செய்த குற்றத்துக்காக உங்களை கைது செய்கிறோம். அப்போ நீங்கள் இங்கே வச்சதா சொன்ன பணம் எங்க? ஐசில், உண்மையிலே என்ன நடந்துச்சு? தக்காஷின்னு யாரும் இல்லை, நான் தான் அவரை உருவாக்குனேன். அப்படின்னா நீங்கள் மற்றவர்களிடம் பொய் சொல்லி அவங்களோட பணத்தை ஏமாற்றிருக்கீங்க. அது மட்டும் இல்ல, உங்கள் குற்றத்தை மறைக்க காவல்துறையில பொய் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சற்று முன்னர் பார்த்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் இணையத்தில் பரிவர்த்தனை அட்டைகளை விற்றார். ஆனால் அதற்கு ஏற்ற முறையானதை செய்யாமல் அந்த பணத்தை அவர் உல்லாச வாழ்க்கை பொருளுக்கு பயன்படுத்தினார். 25 வாடிக்கையாளர்களிடம் அவர் 114,885 வெள்ளி ஏமாற்றினார். குற்றம் சாட்டப்பட்டவர் காவல்துறையில் போலி புகாரும் செய்தார். தீவிரமான புலனாய்வு நேர்காணல் மூலம் உட்லண்ட்ஸ் காவல்துறை பிரிவு குற்றம் சாட்டப்பட்டவர் சொன்னதில் பல முன்னுக்கு பின் முரணாக இருப்பதை அறிந்தனர். அந்த குற்றத்திற்காக அவரை அதிகாரிகள் கைது செய்தனர். நம்பிக்கை மோசடி செய்த குற்றத்திற்கு 7 ஆண்டு வரை சிறை, அபராதம் அல்லது இரண்டுமே தண்டனையாக விதிக்கப்படலாம். பொது சேவை அதிகாரியிடம் போலியான தகவல்களை கொடுப்பவருக்கு 6 மாத சிறையும் 5000 வெள்ளி அபராதமும் அல்லது இரண்டுமே தண்டனையாக விதிக்கப்படலாம். அடிக்கடி இணையதளங்களில் பொருள் வாங்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். இணையத்தில் பொருள் வாங்கும் போது பின்வரும் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். முதலில், விலை நம்ப முடியாத அளவுக்கு இருந்தால் அதை நம்ப வேண்டியதில்லை. அதிகாரப்பூர்வமான விற்பனையாளர்களிடம் மதிப்பு மிக்கவர்களிடமிருந்து மட்டும் பொருளை வாங்கவும். அதுவும் குறிப்பாக விலை மதிப்புள்ள பொருட்களை அப்படி வாங்கவும். இரண்டாவது, வாங்குவோரை பாதுகாக்கும் முறையை தெரிவு செய்யுங்கள். பொருள் கைக்கு வந்த பிறகுதான் பணம் கொடுக்கப்படும். எப்போதெல்லாம் முடியுமோ அப்போதெல்லாம் முன்பணம் கட்டுவதையோ அல்லது விற்பவருக்கு நேரடி பணம் மாற்றி விடுவதையோ செய்ய வேண்டாம். இறுதியாக, மோசடிக்காரர்கள் பொருள் வாங்குவோரிடம் வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் தொடர்பு கொள்ள சொல்வார்கள். விரைவாக பொருள் கைமாற வங்கி மூலம் பணம் மாற்றி விடப்படுவதை தவிர்த்து நேரடியாக செய்ய சொல்வார்கள். அதில் சிக்கிக்கொள்ளாதீர்கள். சிங்கப்பூர் காவல்துறை குற்றத்தடுப்பு திட்டங்களை இளையர்களுக்காக நடத்துகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா? கல்வி அமைச்சோடு நாங்கள் மேற்கொள்ளும் முக்கிய நடவடிக்கை ஆண்டுதோறும் பள்ளிகளில் நடைபெறும் குற்றத்தடுப்பு உரை. அக்கம்பக்க காவல் நிலையங்களின் நமது சமூக காவல் பிரிவு அதிகாரிகள் தொடக்கப்பள்ளி, உயர்நிலைப் பள்ளிகளில் நடத்தும் உரை 1000 மாணவர்களை ஆண்டுதோறும் சென்றடைகிறது. இந்த உரையின் போது மாணவர்களின் பல்வேறு வயதுக்கு ஏற்ப தகவல்களை தெரிவிப்போம். குற்றத்தடுப்பு நடவடிக்கைக்கான நடைமுறை குறிப்புகள் கொடுக்கப்படுவதோடு ஆக்கப்பூர்வமான முடிவை எடுக்கவும் அவர்கள் ஊக்கப்படுத்தப்படுவார்கள். பள்ளிகளில் உரை நிகழ்த்துவதோடு ஜூன், டிசம்பர் பள்ளி விடுமுறையின் போது நாங்கள் கூட்டு ஆலோசனைகளை வழங்குவோம். அது மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் பேரண்ட்ஸ் கேட்வே செயலி மூலம் செய்யப்படும். இந்த ஆலோசனைகளை பற்றி பெற்றோர் தங்கள் பிள்ளைகளோடு கலந்து பேசுவது நல்லது. கடைகளில் திருடுவது இளையர் தொடர்பான அக்கறைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் இளையர்களிடம் தெரிவிப்பது என்ன என்றால், 1. கடைகளில் திருடுவது தீவிரமான குற்றம். அது சாதாரண குற்றமாக கருதப்படாது. 2. கடைகளில் நிறைய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதன் மூலம் குற்றவாளிகள் பிடிபட்டு விடுவார்கள். இறுதியாக, காவல்துறை கடைகளில் திருடுவோருக்கு எதிராக சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கும். நினைவிருக்கட்டும், குற்றத்தடுப்பு என்பது பகிர வேண்டிய பொறுப்பு. ஒன்றாக இணைந்து நாள்தோறும் பாதுகாப்பை உறுதி செய்வோம். சிங்கப்பூரை பாதுகாப்பாக வைத்திருக்க நாம் நமது பங்கை செய்ய முடியும். இன்று நம்மோடு எஸ்தரும் ஜெயரலும் இருக்கிறார்கள். தேசிய குற்றத்தடுப்பு மன்றத்தின் இணைய குற்றத்தடுப்பு தூதர் திட்டம் பற்றி அவர்கள் சொல்ல போகிறார்கள். அதை பற்றி சொல்லுங்கள். தூதர் என்ற முறையில் எங்கள் பங்கு இணையத்தில் பாதுகாப்பாக இருப்பது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுதான்.
கூட்டு நடவடிக்கை சிங்கப்பூர் காவல்துறையின் நிகழ்ச்சிகள், உரைகள், சாலை காட்சிகள் மற்ற நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களோடு நாங்கள் தொடர்பு கொள்வோம். தூதராக சேர உங்களை தூண்டியது என்ன? இந்த திட்டத்தில் எனக்கு ஆர்வம் ஏற்படுறதுக்கு காரணம் சட்டத்துறையில் எனக்கு இருந்த நீண்ட கால ஆர்வம் தான். நான் திரும்ப கொடுக்க நினைச்சேன். அதே நேரத்தில் எனக்கு அது நல்ல கற்றல் அனுபவமாகவும் இருக்கும். தனிப்பட்ட அனுபவம் தான் காரணம். என் நண்பர் ஒருவர் அடையாளத்தை திருடும் மோசடியில் மாட்டிக்கொண்டார். தூதர் என்ற முறையில் உங்களின் பொறுப்புகள் என்ன? ஏதாவது மறக்க முடியாத அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். மறக்க முடியாத அனுபவம்னா கடந்த ஆண்டு காவல்துறை வேலை திட்ட கருத்தரங்க சொல்லலாம். இந்த கருத்தரங்குல இருந்து இணைய குற்றம் எப்படி உங்க கை தொலைபேசியை கொண்டு நடத்தப்படுது என்பதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதற்கும் மேல தற்போது அவர்கள் மேம்படுத்தும் தொழில்நுட்பம் பற்றியும் தெரிந்து கொள்ள முடிஞ்சது. நீங்கள் எப்போதாவது ஒருவர் மோசடியில் சிக்கிய போது கடைசி நேரத்தில் போய் தடுத்து நிறுத்தியதுண்டா? சில வேளைகளில் அவங்க என்னிடம் வந்து சோதித்துக் கொள்வாங்க. ஒரு சில சம்பவங்களில் அவங்க தீங்கு விளைவிக்கும் தொடர்புகளை தொட்டு இருப்பாங்க. நல்ல வேளையாக பெரும்பாலான இந்த வழக்குகளை பணம் எதுவும் இழக்கப்படலை. ஏன்னா உரிய நேரத்தில் சரியான பாதுகாப்பு நடவடிக்கை எப்படி எடுக்கிறதுன்னு என்னால் சொல்ல முடிஞ்சுது. நான் இன்னைக்கு ஒரு தூதராகணும்னா என்ன செய்யணும்? யார் வேணும்னாலும் தூதர்கள் ஆகலாமா? சிங்கப்பூர் குடிமக்கள் நிரந்தரவாசிகள் யார் வேணாலும் இதில் சேரலாம். மிக முக்கியமாக உங்களுக்கு இதில் ஆர்வம் இருக்கிறதோட திரும்ப கொடுக்கணுங்கிற உணர்வும் இருக்கணும். உங்களுக்கு இதில் சேர விருப்பம் இருந்ததுன்னா தேசிய குற்ற தடுப்பு மன்றத்தின் இணைய பக்கத்தை பார்க்கலாம். பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி எஸ்தர் ஜெரல். நன்றி. நன்றி. இன்றைய குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சியை நிறைவேற்றியிருக்கிறோம். நான் ஏஎஸ்பி விஷாலினி. மீண்டும் சந்திக்கும் வரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை செய்யுங்கள். வணக்கம்.